ஒரு சிறிய கிராமத்தில் மாலன் என்பவரும் அவரது குடும்பமும் வாழ்ந்து வந்தனர். மாலன் ஒரு விவசாயி. மாலனின் மனைவி கனிமொழி, மகன் ஆதி, மகள் வள்ளி ஆகியோர் அவரோடு இருந்தனர். ஒரு மாலை வேளையில் மாலன் தனது புல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஆதி ஓடி வந்து, அப்பா, பக்கத்து காட்டில் ஆமை ஒன்று மூச்சுவிட முடியாமல் தவிக்கிறது என்றான். மாலன் உடனே வேலைகளை முடித்துவிட்டு அங்கே சென்று ஆமையை காப்பாற்றினார். கண்களோடு மூடிய அந்த ஆமை மாலனின் மிருதுவான பராமரிப்பால் உயிர் பெற்று அவருக்கு நன்றியுடன் மூடி கண்ணில் பார்த்தது. மாலன் அதற்கு தண்ணீர் கொடுத்து அதை பாதுகாப்பாக காட்டுக்கு திருப்பினான். இதனால் கிராம மக்கள் மாலனை மிகவும் பாராட்டினார்கள். நாளடைவில் ஆதி மற்றும் வள்ளி ஆகியோர் ஆமை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றி நிறைய கற்றுக்கொண்டனர். இது மட்டுமில்லாமல் அவர்கள் மற்ற உயிர்களையும் மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டனர். இவ்வாறு மாலனின் குடும்பம் மற்ற கிராம மக்களுக்கும் நல்ல எடுத்துக்காட்டு ஆவார்கள். மற்றவர்களும் இதனால் பசித்தாய் பசுவிற்கு, கருக்குள்ள குட்டிக்காலடி பறவைகளுக்கு நீர் வழங்கத் தொடங்கினர். கிராமத்தின் ஒவ்வொருவரும் இயற்கையை நேசிக்க, பாதுகாக்க ஆரம்பித்தனர். அந்த கிராமம் மிகச்சிறந்த ஒரு இடமாக மாறியது மாலனின் சிறு செயல் மூலம். இது எங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கூறுகிறது. இயற்கையை மதித்து உயிர்களை காப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை. மாலனின் சிறந்த செயல்களால் கிராமத்தில் உள்ளவர்கள் இயற்கையை மதிக்கத் தொடங்கினார்கள். ஒருநாள் மாலன் மற்றும் அவரது குடும்பம் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது ஆதிக்கிட்டே ஒரு சிறிய பறவை காயமடைந்தது என்று சொன்னான். மாலன் உடனே அந்த பறவையை எடுத்துக்கொண்டு அதற்கு சிகிச்சை செய்தார். மாலன் மற்றும் கனிமொழி அந்த பறவையை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டனர். பார்வையற்ற கண்களுடன் பறவை ஒரு வாரத்தில் முழுமையாக குணமடைந்தது. அந்த பறவை விட்டு செல்லும் முன்பு மாலனுக்கு நன்றியுடன் பார்த்து பறந்து சென்றது. இதனால் மாலனின் குழந்தைகள் விலங்குகள் மற்றும் பறவைகளை காப்பதன் முக்கியத்துவத்தை மேலும் தெளிவாக புரிந்து கொண்டனர். அந்த ஊரில் பறந்து கொண்ட கதையால் மற்ற கிராம மக்கள் மாலனை வெகுவாக மதித்தனர். மாலனின் நற்பண்புகளை தங்கள் குழந்தைகளுக்கு எடுத்துரைத்தனர். இந்த செய்தி மற்ற கிராமங்களுக்கும் பரவியது. ஒருநாள் மாலனின் தோட்டத்திற்கு விருந்தாளியாக ஒரு பழைய நண்பர் வந்தார். அவர் மாலனின் சேவையை பற்றி கேட்ட பிறகு, நீங்கள் பக்கத்தில் உள்ள பள்ளியை பார்வையிட வேண்டும், குழந்தைகள் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள் என்றார். மாலன் பள்ளிக்கு சென்றபோது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அவரை வெகுவாக வரவேற்றனர். மாலன் தனது அனுபவங்களை குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொண்டார். உங்கள் சுற்றுப்புறத்தை நேசிக்க வேண்டும், உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றார். மாலனின் பேச்சு குழந்தைகளின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மாலனின் பேச்சு முடிந்த பிறகு பல குழந்தைகள், நாங்கள் இயற்கையை எப்படி பாதுகாக்கலாம் என்று கேள்வி கேட்டனர். மாலன் அவர்களுக்கு தாவரங்கள் வளர்ப்பது, விலங்குகளை காப்பது போன்ற பல விஷயங்களைச் சொல்லிக் கொடுத்தார். மாலன் கிராமத்திற்கு திரும்பிய பிறகு கிராமத்தில் உள்ளவர்கள் இணைந்து ஒரு பெரிய பசுமை திடலை அமைக்க முடிவு செய்தனர். மாலன் அதன் முக்கியஸ்தராக நியமிக்கப்பட்டார். அவர் அனைவரும் சேர்ந்து ஒரு சுற்றுப்புறத்தை அமைக்க உதவி செய்தார். காலப்போக்கில் மாலன் மற்றும் அவரது குடும்பம் கிராமத்திற்கு மட்டுமின்றி சுற்றுப்புற கிராமங்களுக்கும் ஒரு நல்ல உதாரணமாக மாறினர். அவர்களின் பண்புகள் மற்றும் சேவைகள் பலர் மனதில் உறுதியாய் நிறைந்தன. மாலனின் இந்த சாதனைகள் மூலம் ஒரு சிறிய செயல் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. இயற்கையை நேசித்து பாதுகாக்கும் மனப்பான்மையுடன் வாழ்வது எவ்வளவு முக்கியம் என்பதை மாலன் எங்களுக்குச் சொல்லிக் கொடுத்தார்.